ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது காதல் தோல்வி யாருக்கு? இன்றைய காலகட்டத்தில் காதல் திருமணங்கள் தவிர்க்க முடியாமல் போயிடுது. இதில் ஒருவருக்கு ஒருத்தே அப்படின்னு காதலிக்கிற காலமெல்லாம் மலை ஏறி போய் என்னோடய ஃபஸ்ட்டு லவ், செகண்ட் லவ், தேர்ட் லவ், ஃபோர்த்து லவ்னுலாம் போய்கிட்டு இருக்கிற அளவுக்கு காலம் ரொம்ப வேகமாக மாறிட்டு இருக்கு. ஒரு ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பை கொண்டு இவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் வாய்ப்பு உண்டான்னு துல்லியமாக கணிச்சிட முடியும். பொதுவாக 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோடு தொடர்பு கொள்வது, 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இணைந்து அவர்களை குரு பார்ப்பது, இதெல்லாம் காதல் திருமணம் சக்ஸஸ் ஆகும் வாய்ப்பை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி கல்யாண வயசில் ராகு திசை, கேது திசை மாதிரியான கலப்பு திருமணத்துக்கு காரக கிரகங்கள் தசை நடத்தும் போது இந்த மாதிரி காதலித்து கலப்பு திருமணமாக செஞ்சுக்கிற வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே சொல்ல முடியும். இந்த காதலிச்சாலும் கூட அது அந்த காதல் திருமணத்தில் போய் முடியாத மாதிரி தோல்வியை கொடுக்கக்கூடிய கிரக இணைவுகள், அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் அப்படிங்கிறது காதல் ஸ்தானம். இந்த 5ஆம் அதிபதி ராகு கேதுவால் கிரகணப்படுத்தப்பட்டிருந்தால், 5ஆம் அதிபதி ராகு கேதுவால் கிரகணப்படுத்தப்பட்டிருந்தாலும் 5ஆம் இடத்தில் கடும் பாவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவக்கோள்கள் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு காதல் தோல்வியை தரும், வலியை தரும், வேதனையை தரும். 5ஆம் அதிபதி குறிப்பாக ராகுவோடு கிரகணப்படுத்தப்பட்டிருக்கும் போது காதலித்த பெண் அல்லது ஆண் உங்களை சீட்டிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்களுடைய போலித்தனம் உங்களுக்கு வெளிப்பட்டு அதன் மூலம் அதை முடிவுக்கு கொண்டு வருவாங்க. பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, முறிந்து போனது அப்படிங்கிற வார்த்தை அந்த எதிர்த்தரப்பினருடைய சீட்டிங்னால் ஏற்படும். உங்களுடைய லக்னாதிபதி ராகுவாலையோ அல்லது கேதுவாலையோ கிரகணப்படுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் சீட்டிங் பண்ணி அதனால காதல் தோல்வியாகும். இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் நல்லா புரிஞ்சுங்க. 5ஆம் அதிபதி ராகுவாலையோ கேதுவாலையோ கிரகணப்படுத்தப்பட்டிருந்தால் உங்கள் காதல் துணை உங்களை ஏமாற்றி அதனால் சீட்டிங் ஏற்பட்டு காதல் தோல்வி ஏற்படும். இதில் ராகு சீட்டிங் லைனில் வருவார், கேது சென்டிமெண்ட் லைனில் வந்துடுவார். கேது பகவான் பொதுவாக 5ஆம் அதிபதியோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து கிரகணமாக இருந்தால் எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, வெட்டிடுவேன்னு சொல்கிறாங்க, குத்திடுவேன்னு சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க, எங்கள் அம்மா சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்லுது, அதனால் என்னால் முடியாதுன்னு சொல்லி டமால்னு பின்வாங்கிற விடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இதே விதி தான் உங்களுக்கும் பொருந்தும். உங்கள் லக்னாதிபதி ராகு அல்லது கேதுவால் கிரகணப்படுத்தப்பட்டிருந்தால் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற தவறான வேலையினால் காதல் முறிவு ஏற்படும். புரிஞ்சிச்சுங்களா? இது போக 5ஆம் இடத்தில் கடும் பாவிகள் அமர்ந்திருந்தாலும் காதல் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது தோல்வியில் வரும். சரி, இந்த மாதிரி அமைப்பு இருக்கவங்க என்ன பண்ணிக்கலாம்? காதலிக்காமல் இருந்துடுறது புத்திசாலித்தனம். காதலிச்சு அதில் மன வருத்தத்தை சந்தித்து வேதனையை சந்தித்து அதுக்கப்புறம் பெற்றவங்க பெரியவங்க பார்த்து பண்ணுற கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஒரு ரெண்டுங்கட்டான் மனோநிலையில் வாழ்வதற்கு பதிலாக ஆரம்பத்திலிருந்தே நமக்கு காதல் தோற்று போகிற அமைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வியலை கொண்டுட்டு போயிடுறது நல்லது. 5ஆம் இடத்தில் பாவிகள், பொதுவாக சனி 5இல் இருந்தால் விரக்தி ஏற்படும். காதல் ஏற்பட்டு விரக்தி, அதனால் தோல்வி. நான் நினச்ச மாதிரி என்னுடைய பார்ட்னர் லவ்வர் அமையலை, அவங்க எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விரக்தினால் பிரிவு ஏற்படும். ராகு 5ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருந்தால் சீட்டிங்னால் பிரிவு ஏற்படும். ஒருத்தர் ஏமாற்றிக்கிறது, ஒருத்தர்கிட்ட லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு ரூட்டை விடுற வேலையெல்லாம் அந்த 5இல் இருக்க ராகு பண்ணுவார். கேது 5ஆம் இடத்துல இருந்தால் திடீர்னு ஞானம் வந்துடும். ஐயோ, எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்காது, அம்மாவுக்கு பிடிக்காது, என் தாய் மாமே என்னை கொன்னே போட்டுருவார், எங்கள் குடும்ப மானம் என்ன ஆகிறது, கௌரவம் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலம் தோல்வி ஏற்படும்.
செவ்வாய் 5ஆம் இடத்துல இருந்தால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அதிகாரம் செலுத்துறதுக்கு முற்பட்டு நான் நில்லுனா நிற்கணும், நான் உட்காரனா உட்காரணும், என்ன 10 மணிக்கு மேலே ஆன்லைனில் இருக்க, அது யார் இது யார் அப்படின்னு கேள்வி கேட்டு ஒருத்தரை இன்னொருத்தர் டாமினேட் பண்ணுறதுனால அதனால் வரக்கூடிய விளைவுகளால் காதல் தோல்வி ஏற்படும். ராகு உட்கார்ந்தா சீட்டிங், கேது உட்கார்ந்தா சென்டிமெண்ட், சனி உட்கார்ந்தா விரக்தினாலேயே லவ்வை ஃபெயிலியர் பண்ணிடுவாங்க. இதுக்கு ஒரு சோம்பேறித்தனமும் ஒரு காரணமாக இருக்கும்னு கூட சொல்லிடலாம். சூரியன் உட்கார்ந்தாருன்னா அதிகாரம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் செலுத்துறதுனால ஏற்படுறதுனால பிரச்சனைகள் உருவாகுது. செவ்வாய் உட்கார்ந்தாங்கன்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளின் சூழ்ச்சியினால் காதல் முறிஞ்சு போயிடும். ஒன்று அது பையனுடைய ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளாக இருக்கலாம், இல்லை பொண்ணோட ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் சூழ்ச்சி பண்ணி பிரிச்சுடுவாங்க. இதில் ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு சிநேகிதர்களாலேயே காதல் முறிவு ஏற்படும். ஃப்ரெண்ட்ஷிப்னால் காதலை அவங்க விரும்புகிறது இவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு பிடிக்காமல் போய் உள்ளே பூந்து குட்டையை குழப்பி சூழ்ச்சி பண்ணி காலி பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்கள் 5ஆம் இடம்தான் காதல் ஸ்தானம். இந்த 5ஆம் அதிபதி கிரகணப்படுத்தப்பட்டிருப்பது ஒரு நெகட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். 5ஆம் இடத்தில் பாவக்கோள்கள் அமர்ந்திருப்பது காதலை முடிவுக்கு கொண்டு வரும் விதியாகும். உங்கள் லக்னாதிபதி ராகு கேதுவினால் கிரகணப்படுத்தப்பட்டிருக்கும்போது நீங்கள் உங்களுடைய காதல் இணைக்கு துரோகம் இழைத்து அல்லது பின்வாங்கி ஆட்டோமேட்டிக்காக காதலை முடிவு கொண்டு வரலாம். இது போக லக்னத்திலோ 5ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ, ஒன்று லக்னம் இல்லை 5ஆம் இடம் இல்லை 7ஆம் இடம், வக்ர கிரகங்கள் அமர்ந்திருந்தால் இவங்க எந்த நிமிஷம் வேணாலும் காதலை பிரேக்கப் பண்ணிடுவாங்க, பின்வாங்கிடுவாங்க. உங்கள் லக்னத்தில் வக்ர கிரகம் இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல வக்ர கிரகம் இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல வக்ர கிரகம் இருந்தாலும் சரி, ஒரு கிரகம் வக்ரம் பெற்ற நிலையில் இந்த 3 வீடுகளில் அமர்ந்திருந்தால் இவங்க காதலித்து மனம் முடிக்கும் அமைப்பிலிருந்து எந்த நிமிஷம் வேணாலும் ரிவர்ஸ் ஆகிடுவாங்க, பின்வாங்கிடுவாங்க. அப்போ காதல் முறிவு ஏற்படுறது, காதல் தோல்வி ஏற்படுறது இந்த கிரக அமைப்பு உள்ளவங்களுக்கும் மிகுதியாக நடக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு மிதுன லக்ன ஜாதகம், இவருக்கு லக்னத்தில் கேது 7ல் ராகு, லக்னத்தில் கேது 7ல் ராகு, 2ஆம் இடத்துல சூரியன் புதன், 7ஆம் இடத்துல குரு ராகுவோடு சேர்ந்து. அப்போ 7ல் இருக்கிற குருவும் வக்ர கிரகம், ராகுவும் வக்ர கிரகம். இவர் ஜாதகம் பார்க்கும்போது சொன்ன ஒரு தகவல், சார் நான் இது வரைக்கும் 3 தடவை 3 பொண்ணுங்களை சின்சியராக லவ் பண்ணேன் சார், 3 பொண்ணுங்க சார் சின்சியராக லவ் பண்ணேன், எல்லாமே 1 வருஷம் 1.5 வருஷம் லவ் போச்சு, நகமும் சதையும் மாதிரி இணை பிரியாமல் இருந்தோம், ஆனால் கடைசி நிமிஷத்தில் வேண்டான்னு சொல்லிட்டோம் சார், எனக்கு இந்த காதல் திருமணத்தில் நம்பிக்கையே வரமாட்டேங்குது, அப்புறம் ஏன் காதல் பண்ணுறேன்னு அது என்னன்னு தெரியல சார், திருப்பி வருது அப்படின்னு. புரியுதுங்களா? ஸோ இந்த வக்ர கிரகங்களும் 1, 5, 9ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது ஒரு விஷயத்தை கண்டினியூவாக கொண்டுட்டு போகிறதுல தடை ஏற்படும். அது குறிப்பாக காதலில் பிரிவுகளை உருவாக்கும் தன்மை கொண்டது. நெகட்டிவான கிரகங்களே சில நேரத்தில் கலப்பு திருமணம் காதல் திருமணத்தை செஞ்சும் வைக்கும். அதே காதலை தோற்கடிக்கிற விதிகளும் அந்த கிரகங்களுக்கே உண்டு. இதையெல்லாம் தாண்டி அபூர்வமாக சில ஜாதகங்களில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் தனிச்சு நின்னா காதல் தோல்வி ஏற்படும். இது திருமண தோல்வி அப்படின்னு கூட சில மூல நூல்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் அதிகமாக காதல் தோல்வியை சந்திக்கிற ஜாதகங்களில் சுக்கிரன் தனிச்சு 7ல் இருப்பார். காரகோ பாவக நாஸ்தி அப்படிங்கிற விதியின் அடிப்படையிலையும் இந்த திருமண முறிவு, திருமண தோல்வி, காதல் தோல்வி ஏற்படும் வாய்ப்புகள் உருவாகிறது. ஸோ உங்கள் ஜாதகத்தில் இது போன்ற அமைப்பு இருந்தால் மேக்சிமம் காதலிக்காமல் இருந்து பழகிக்கொள்ளுங்கள். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணையை காதலியுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.